அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம டெய்லியும் டிஸ்கிரிப்டிவ் டைப் கரண்ட் அஃபேர்ஸில் ஒவ்வொரு கொஷினாக பார்த்துட்டே இருக்கோம். ஸோ இன்னைக்கு என்ன கொஷின் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒபிசிட்டி அப்படிங்கிற டாப்பிக்ல இருந்து நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ ஒபிசிட்டி ப்ராப்ளம் இன் இந்தியா. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நம்ம பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும், அவர் மான் கி பாத்தோட அட்ரஸாக இருக்கட்டும், அண்ட் தென் பல ஹெல்த் ரிலேட்டடான ஆர்டிகல்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இந்தியாவோட ரைசிங் ஒபேசிட்டி கன்சர்னை பற்றி பேசிகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த பேசிஸில் தான் நம்ம இதை பார்க்க போகிறோம். இப்போ ஒபிசிட்டினா என்ன, உடல் பருமன் அப்படின்னா என்னன்னா, டபிள்யூஹெச்ஓட டெஃபினேஷன் படி எக்ஸசிவ் ஃபேட் அக்குமுலேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, எக்ஸசிவ் ஃபேட் அக்குமுலேஷன் அப்படின்னா ஒபிசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. ஸோ நம்மளோட பாடி மாஸ் இண்டெக்ஸ் பிஎம்ஐ ஸ்கோர் அப்படிங்கிறது 30க்கு மேலே இருந்துச்சு அப்படிங்கிறப்ப அதை வந்து நமக்கு ஒபிசிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒபிசிட்டி ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே படி 24% ஆஃப் விமனுக்கும் அரௌண்ட் 22.9% ஆஃப் மென்னும் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒபீஸாக இருக்காங்க. சில்ட்ரன் அண்டர் 5 இயர்ஸ்ல, அதாவது 5 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2.1%லேருந்து 3.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு NFHS 5ல சரியா. ஸோ அதுதான் ஒரு முக்கியமான விஷயமா நம்ம பார்க்குறோம். இந்த ஒரு ட்ரெண்ட் அப்படிங்கிறது ஒபிசிட்டி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ என்ன காரணங்கள் இருக்கு, எதனால ஒபிசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது? பொதுவாக நம்மளே சொல்லலாம், நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள், நம்மளோட வந்து லைஃப் ஸ்டைல், நம்ம பெரிய அளவில் வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாமல் இருக்கிறது. அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த நியூட்ரிஷனல் அவேர்னஸ் இல்லாமல் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில காரணங்கள் சொல்லலாம், ஜெனட்டிக்கல் ரீசன்ஸ் அப்படிங்கிறதுமே இருக்க தான் செய்யுது சரிங்களா. ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் டயட்ரி இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ டயட்ரி இம்பேலன்ஸ் அப்படின்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃபுட் இன்டேக்கை தான் சொல்றாங்க. ஸோ HFSS அப்படின்னு சொல்லுவாங்க, ஹை இன் ஃபேட் சால்ட் அண்ட் சுகர், அண்ட் தென் UPF அப்படின்னு சொல்றாங்க. UPF அப்படின்னா அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஃபுட் இன்டேக்னால நமக்கு வந்து ஒபிசிட்டி அப்படிங்கிறது வருது அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா லோ நியூட்ரிஷனல் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நியூட்ரிஷனல் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கு வந்து புரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹை காஸ்டாக இருக்குது. இதனால் பாவர்ட்டி லைன் கிட்ட இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்னால அதை வந்து அஃபோர்ட் பண்ண முடியல அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ பொதுவாக பாவர்ட்டி லைன் கிட்ட இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, PDS மூலயமா ஃபுட் சப்ளை வந்து அவங்களுக்கு வருது. ஸோ அதில் பொதுவாக ரைஸ் அண்ட் வீட் அப்படிங்கிறது தான் கொடுக்குறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒபிசிட்டிக்கு ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸாக இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க சரியா. ஸோ ஹை காஸ்ட் ஆஃப் நியூட்ரிஷியஸ் ஃபுட்ஸ் அப்படிங்கிறது இட் பிளேஸ் அ மேஜர் ரோல். அடுத்தது செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல். ஸோ செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை நம்ம சொல்லலாம். ஓகேவா, ஓவர் 50% ஆஃப் இந்தியன்ஸ் ஆர் இன்சஃபிஷியன்ட்லி ஆக்டிவ்னு லேண்ட்செட் சொல்றாங்க. அப்படிங்கிறப்ப நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மியாக இருக்கிறது ஒபிசிட்டிக்கு ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன்ஸாக இருக்கு. சர்வீஸ் செக்டாரில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ஒரு ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து புவர் அர்பன் டிசைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து அர்பன் ஏரியாஸில் வந்து நடந்து போகிறதுக்கு, சைக்கிளிங் பண்ணுறதுக்கு, வாக்கிங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஸ்பேசஸ் இல்லாமல் இருக்கிறதும் ஒரு முக்கியமான காரணம். அது வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை வந்து ட்ரிகர் பண்ணாமல் இருக்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ இதுக்காக தான் நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நடப்போம் நலம் பெறுவோம் அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழே ஒவ்வொரு ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட்லையும் 8 கிலோமீட்டருக்கு வந்து ஒரு நடைபாதையை வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஏர் பொல்யூஷன். ஏர் பொல்யூஷன் அப்படிங்கிறது நமக்கு வந்து இன்ஃப்ளமேஷனை வந்து ட்ரிகர் பண்ணுது. இன்ஃப்ளமேஷன் இன் லங்ஸ் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கார்டியோ மெட்டபாலிக் ரிஸ்க் எல்லாமே வந்து இருக்கு ஏர் பொல்யூஷன். அண்ட் தென் ஏர் பொல்யூஷன் அதிகமாக இருக்கப்ப ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் வந்து அது ட்ரிகர் பண்ணாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியோ எக்கனாமிக் பேரியர்ஸ். சோஷியோ எக்கனாமிக் பேரியர்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளோட புவர் பீப்புள் அண்ட் தென் லோயர் இன்கம் இருக்கக்கூடிய பீப்புள்ஸில் ஹெல்த்தி டயட் அப்படிங்கிறது இல்லை. அதே மாதிரி கலோரி சஃபிஷியன்ட் ஃபுட் அப்படிங்கிறதும் இன்டேக், அந்த இன்டேக்கும் வந்து கம்மியாக இருக்கு அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான ஃபேக்டர். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒபிசிட்டிக்கான காசஸாக நம்ம சொல்கிறோம். அடுத்தது ஹெல்த் ரிஸ்க்ஸ் அசோசியேட்டட் வித் ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ், நமக்கு ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரியான விஷயங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் அண்ட் தென் கேன்சர். ஒபிசிட்டி லிங்க்டு கேன்சர்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பை 2025 15.7 lakh கேசஸ் வந்து ரிப்போர்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது நமக்கு டேட்டாவா ப்ரெசென்ட் பண்றோம். அடுத்ததா ஜாயிண்ட் டிசார்டர்ஸ். ஓவர் பாடி வெயிட் இருந்துச்சுன்னா நமக்கு மூட்டு வலி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படும்.
அடுத்ததா பார்த்தீங்கன்னா, சைக்காலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் லைக் டிப்ரஷன், ஆங்ஸைட்டி அண்ட் தென் சோஷியல் எக்ஸ்க்ளூஷன் இந்த மாதிரியான பாதிப்புகளும் இருக்க தான் செய்யுது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக் பர்டன் ஆஃப் ஒபிசிட்டி எக்கனாமிக்கல் இம்பாக்ட் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ எக்கனாமிக்கல் இம்பாக்ட் ஒபிசிட்டினால இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட அரவுண்ட் $28 பில்லியன் வந்து லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அரவுண்ட் 1800 பெர் கேபிட்டா சரியா? இதனால நமக்கு ஜிடிபில ஒரு இம்பாக்ட் ஏற்படுது. பிகாஸ் புரொடக்டிவிட்டி கம்மியாகுது. இந்த மாதிரியான ரீசன்ஸ்னால நமக்கு ஜிடிபில ஒரு இம்பாக்ட் ஏற்படுது அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் ஒபிசிட்டி அப்படின்னா அதனோட காசஸ் என்ன, இம்பாக்ட் என்ன, ஹெல்த் இம்பாக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இனிஷியேட்டிவ்ஸ் கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்ன இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது சரியா? ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ். ஸோ நமக்கு ஒபிசிட்டி இஸ் சம்வாட் ரிலேட்டட் டு எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் லைக் டயபெட்டிஸ் அந்த மாதிரி சரியா? ஸோ அதுக்கான ஒரு ப்ரிவென்ஷனை தான் நமக்கு இந்த நேஷனல் ப்ரோக்ராமில் பண்ணுறாங்க. இட் ஃபோக்கஸஸ் ஆன் லைஃப் ஸ்டைல் டிசீஸ் ப்ரிவென்ஷன் அந்த மாதிரியான விஷயங்கள். அடுத்தது மிஷன் போஷான். மிஷன் போஷான் அப்படிங்கிறது நமக்கு மால் நியூட்ரிஷன் அட்ரஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் தென் கவர்மெண்ட்டோட ஃப்ளாக்ஷிப் ஃபிட் இந்தியா மூவ்மெண்ட், ஈட் ரைட் மூவ்மெண்ட் இதெல்லாம் நம்ம சொல்லலாம் சரியா? நெக்ஸ்ட் வே ஃபார்வர்டா என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் அண்ட் தென் சால்ட் அண்ட் சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய ஃபுட்ஸை வந்து அவாய்ட் பண்ணணும். அந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லிக்கலாம். அதே மாதிரி வந்து பிஎம்ஐ மெஷர்மெண்ட் வித் வெயிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் அதுதான் வந்து இப்போ வந்து நம்மளோட ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணது இதுதான் ஓகேங்களா? ஒபிசிட்டி மெஷர்மெண்ட்டுக்கு வந்து பிஎம்ஐ பாடி மாஸ் இண்டெக்ஸ் வந்து 30 அண்ட் அபவ் இருந்துச்சுன்னா நமக்கு ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லி WHO டெஃபினிஷன்ல பார்த்தோம். அதை தாண்டி வெயிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸையும் வந்து நம்ம மெஷர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரியா? ஃபார் பெட்டர் டயக்னோசிஸ் இந்த வெயிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸையும் மெஷர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒபிசிட்டி ப்ராப்ளம் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ ரீசெண்டாக நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து மான் கி பாத்தில் பேசினனால இதை பற்றி நம்ம பார்த்துருக்கோம் சரியா? தேங்க்யூ.